அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைடே மார்னிங் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் சிறுபருப்பு போட்டு சாம்பார் செஞ்சு சாப்பிட வச்சு எக்ஸாமுக்கு அனுப்பிட்டு வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரைடே அன்னைக்கு துணி வேலை மட்டும் வைக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். எப்படியோ நிறைய துணி சேர்ந்துரும். எல்லாமே துவச்சி முடிச்சுட்டு ஸ்க்ரீன் எல்லாமே அழுக்காக இருந்தது, அதுவும் துவச்சி காய போடாமல் அப்படியே மாட்டிட்டேன். இப்படியே காஞ்சிரும். நான் எப்போதும் வீட்டில் தான் கரம் மசாலா அரைச்சி வைப்பேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் பூ, இதுக்கு பேர் என்னன்னு தெரியல, எல்லாமே 50 கிராம் குவான்டிட்டியில் எடுத்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்குங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டு டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். அரைச்ச பிறகு நல்ல வாசனையாக இருக்குது. வீடே கரம் மசாலா வாசனையாக இருந்தது. இந்த மசாலா சிக்கன் 65, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை கூட யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் எப்பவும் வெள்ளிக்கிழமை தான் உப்பு போடுவேன், ஏன்னா அன்னைக்கு போட்டால் தான் பர்க்கத்துன்னு எங்கள் மாமியார் சொல்லுவாங்க. மதியம் லஞ்சுக்கு வெஜிடபிள் பிரியாணி தான் செஞ்சேன். முட்டை வேக வச்சு இந்த மாதிரி மசாலா போட்டு வச்சோம்னா என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சமையல் முடிச்சுட்டு நமாஸும் குரானும் படித்து முடிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா உட்காந்து சாப்பிட்டாச்சு.